வக்ரதுண்ட மகாகாயே சூரியகோடி சமப்பபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழணும் அப்படின்னு எல்லாம் அல்ல என் ஈசனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த காணொலியில் மேற்கு திசை மனை யாருக்கு யோகம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக மேற்கு திசை மனை அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு தான் அதிகமான பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது அவ்வளவா பலன் அளிக்காது அப்படின்னு நினச்சிதாங்க. ஆனால் அந்த நினைப்பு அப்படிங்கிறது முற்றிலும் தவறு. மேற்கு திசையும் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் தொழில் வளர்ச்சியும் கொடுக்குங்க. சனி பகவானின் திசை தான் மேற்கு. ஒருவரோட ஜாதகத்தில் சனி பகவான் வலுவான ஒரு நிலையில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மகரம் மற்றும் கும்ப லக்னக்காரங்க, மிதுனம் மற்றும் துலா லக்னக்காரங்க, இவங்க எல்லாத்துக்குமே மேற்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுவுமே இவங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னா அதீத வளர்ச்சியை தரும் அப்படின்னே சொல்லலாங்க. மிதுனம், மகரம், கும்பம், துலாம், சரிங்களா, இவங்களுக்கு சனி பகவான் பல சுப பலன்களை ஏற்படுத்துவார் அப்படின்னே சொல்லலாம். துலாத்தில் சனி பகவான் உச்சம், மகரம் மற்றும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுறாரு. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் மகரம், கும்பம், துலாம் இந்த வீடுகளில் சனி பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னாலே மேற்கு திசை மனை யோகமும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு அடித்து சொல்லலாங்க. சனி பகவானோட நட்சத்திரம் ஆகிய பூசம், அனுஷம், புரட்டாதி இவங்க மேற்கு மனையில் வீடு கட்டினாங்க அப்படின்னா மிகவும் ஒரு நல்ல யோகத்தை கிடைக்க பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அதுவுமே ஒரு திக்பலத்தில் இருப்பார். 7ஆம் வீட்டில் அவங்களுக்கு மேற்கு திசை அப்படிங்கிறது ஒரு உயர்வை தரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக வர்ண பகவானோட திசை அப்படிங்கிறது மேற்கு. ஸோ நீங்கள் அந்த மனையில் நீர்வளம் அப்படிங்கிறது தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். நீர்வளம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா மேற்கு பார்த்த மனை உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாக விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் நல்லா செழிப்பாக பண்ணணும் அப்படின்னா சனி பகவானோட அருள் தேவைங்க. விவசாயம் செய்யக்கூடியவங்க பால் சம்மந்தப்பட்ட வியாபாரம், நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம், இவங்க எல்லாத்துக்குமே மேற்கு திசை மனை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்களை உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. இந்த இடத்துல சனி பகவான் அமர்றது அப்படிங்கிறது பல நல்ல அதிர்ஷ்டங்களை தருவாருங்க. சனி பகவான் மிதுனம் மற்றும் கண்ணுக்கு சூப்பராக இருக்காருங்க. அதே மாதிரி துலாம், ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்காரு. கும்பம் மற்றும் மகரத்துக்கும் சூப்பராக இருக்காருங்க, சரிங்களா. இவங்களுக்கு மேற்கு பார்த்த திசை அப்படிங்கிறது மிக சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய இரும்பு வியாபாரம் செய்கிறவங்க, வெல்டிங் வேலை செய்கிறவங்க, இந்த இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க பொதுவாகவே, அப்புறம் அந்த பெட்ரோல் பங்க்கு இல்லை மரசெக்கு எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவங்க, கேஸ் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, கேஸ் அடுப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே மேற்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த தொழில் எல்லாமே சனி பகவானோட ஒரு காரகம் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் காய்கறி வியாபாரம், பூ வியாபாரம் இதெல்லாம் அன்றாடம் அழியக்கூடிய ஒரு பொருள், சரிங்களா. இது எல்லாத்துக்குமே காரகம் சனி பகவான் தான், சரிங்களா. மேற்கு திசை பார்த்த கடை இல்லை ஒரு தொழில் ஸ்தாபனம் இவங்களுக்கு சூட் ஆகுங்க. அதே மாதிரி இவங்க குடியிருக்கக்கூடிய வீடு மேற்கு திசையில் இருந்தாலும் அதீத பலன்களை தருங்க. வியாபாரம் மற்றும் தன வரவுக்கு மட்டும் இல்லைங்க, தீராத உடல் உபாதைகளால் அவதிப்படுறீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு மேற்கு திசை வீடு அப்படிங்கிறது ஒரு சிறப்பை தரும். கொடிய நோய்கள் அகலும் அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரகன், நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். தீராத நோய்களை தீர்த்து வைப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தீராத கடன்கள் மேற்கு வாசலில் வீடு வியாபார ஸ்தலம் இருக்கும் போது அடையும் அப்படின்னே சொல்லாங்க. பெரிய ஒரு தொழில் நிறுவனம், தொழிற்சாலைகளை வச்சு நிறைய ஒர்க்கர்ஸை வச்சு வேலை வாங்கக்கூடியவங்க இந்த மேற்கு திசையில் இருக்கும்போது
வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் வந்து அவங்களோட ஒத்துழைப்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த மேற்கு சைடில் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இல்லை வந்து நம்மளை மாதிரி பொது ஜனங்களாக இருந்தாலுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கிழக்கு வடக்கு இந்த மாதிரி சைடு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் மேற்கு மனையில் வடக்கு பார்த்து வீடு கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வாழலாம் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏன்னா வடக்கு வந்து புதனோட திசை, புதனும் சனி பகவானும் வந்து நண்பர்கள். மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டுறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு செயல் அப்படின்னே வந்து சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து மேற்கு திசை அப்படிங்கிறது வந்து ஆகாதுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி மகரம், துலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து கிழக்கு திசையை ஒத்து போகாதுங்க. அதனால் மேற்கு திசை முன்னேற்றத்தை கொடுக்காது அப்படிங்கிற மனநிலையில் வந்து இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி சனி பகவானோட அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளை குலதெய்வமாக கும்பிடக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பெருமாளை இஷ்டதெய்வமாக நினைத்து வழிபடக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி, மேற்கு திசை அப்படிங்கிறது வந்து மென்மேலும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக மேற்கு திசையில் இருக்க வீட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூட்சம பரிகாரம், ஒரு வழிபாடு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் சத்யநாராயணர் அப்படின்னு பெருமாளோட அவதாரம் ஒன்று இருக்குங்க. அந்த சத்யநாராயணர் படத்தை வாங்கி வச்சு சத்யநாராயண பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜையை பௌர்ணமி தினத்தன்னைக்கு சாயந்தரம் கடைப்பிடிச்சு வந்தீங்க அப்படின்னா தன தானியங்கள் பெருகும். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பூஜை வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லாங்க. செஞ்சிட்ருக்க வேலையில் ஒரு ப்ரமோஷன், இப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளத்துலேருந்து டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக வந்து இன்க்ரிமெண்ட்டு, அப்படிப்பட்ட விஷயங்கள். சரிங்களா? நீங்கள் நினைக்கலாம் ஒரு மிராக்கிள் நடந்தால் தான், ஒரு மேஜிக் நடந்தால் தான் அப்படி ஆகும் அப்படின்னு. இந்த பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து மிராக்கிள் நடக்குங்க. ஆனால் ஒன்றுங்க, அதை மாதம் பௌர்ணமி தினத்தன்று கடைபிடிக்கணுங்க. வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமே வந்து அந்த பூஜையை ஃபாலோ பண்ணணும். நம்ம சேனலை வந்து மறக்காமல் பின்தொடருங்க. இந்த சத்யநாராயண பூஜையை குறித்து இன்னும் விரிவாக வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன்.